நல்லா இருக்கு. குழந்தை பேர்ல சுத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு எனக்கு அல்வா கொடுக்குறியா? யார ஏமாத்த பாக்குற? என்ன பத்தி தெரியும்ல, ரொம்ப நல்லவன். எல்லாரையும் தீத்து கட்டிட்டு வந்த இடத்துக்கு போயிடுவேன். வேஷத்தை கழிச்சிடு. நான் வந்த காரியத்தை சீக்கிரம் முடிக்கணும். இல்லைங்க, கருவிலேயே அழிக்க நினைச்சது இப்ப உருவாகி நிக்குது. அந்த குழந்தை கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாங்க, எனக்கு எதுவுமே வேணாம். இருக்கிற காலத்தை அவங்க கூட இருந்தே கழிச்சிடலான்னு பாக்குறேன். என்னை விட்டுடுங்க. இத்தனை நாள் ஜெயில களிய துண்ணது இதுக்காகத்தானா? உன்னால முடியாது, என்னால முடியும். கொன்னு புதைச்சிட்டு வரேன். இந்த கையால கொன்னு புதைச்சிட்டு வரேன். அப்பா அப்பா, என்னடா எப்பப்பா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க போற? தங்கச்சி கல்யாணத்தை பத்தி உனக்கு என்னடா அவ்வளவு அக்கறை? தங்கச்சி கல்யாணம் ஆனத்தானே எனக்கு கல்யாணம் ஆகு. வாமா வாமா உட்காரு. என்னம்மா? அப்பா, எனக்காக ஒரு வேலை பண்றீங்களா? என்ன, உனக்கு செருப்பு தச்சு கொடுக்கணுமா? போங்கப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. மாப்பிள்ள இப்ப பண்ணல தனியா தானே இருப்பாரு. நேரா அவர்கிட்ட போய் என்ன ரெண்டாம் தரமாவது கட்டிக்கிறான்னு கேட்டுவாங்கப்பா. ஓ இரு, இப்படியாவா? இந்த வேட்டி 6 மாசமா கட்டிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள பக்கத்துல வர மாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்காவது உருப்படியா பல்வ இருக்காரா? மாப்பிள்ள நாள் மூஞ்சி பார்த்தே பேச மாட்டேங்கிறாரு. பேசாம அப்பா அப்பா, உனக்காக ஊர்ல இருந்து பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? நீ இத போட்டுக்கிட்டு நேரா புது கெட்டப்போட மாப்பிள்ள கிட்ட போய் ஒரு அசத்தி எனக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. இரு பேண்ட் ஷர்ட் கொண்டு வரேன். கொண்டு வா. ஹலோ, கல்யாணம் தங்கச்சிக்கு நீங்க என்னத்துக்கு வைக்கப்படுறீங்க? என்ன புது கெட்டப்ல நினைச்சு பார்த்தேன். அதாண்டா வெக்கமா இருக்கு. ஒருத்தரா எனக்கு அப்பா, அண்டர்லாய் படம் பேண்ட் போட்டிருக்க. இதுவே ஃபுல்லா இருக்கு, அப்புறம் எதுக்குடா ஆஃப் வேஸ்ட்? அப்படியா? சரி சரி. என்னடா இவன் புதுசா கொடா சட்டையெல்லாம் போட்டிருக்கான்? டேய் என்னடா? டேய் என்னடா இது? பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வர்ற, ஒரு வணக்கம் கூட சொல்லாம போற? உனக்கு தெரியுமில்ல, காலங்காலமா நம்ம கிராமத்துல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வர்றாருன்னா ஒரு சின்ன புள்ள கூட எழுந்திருச்சு வணக்கம் சொல்லும். நீ என்னடான்னா ஒரு ஒன்றை நான் கொழாய மாட்டிக்கிட்டு வணக்கம் கூட சொல்லாம போயிட்டு இருக்க. ஒழுங்கா வணக்கம் சொல்றா. வா. இல்லைங்க, அது வந்து டேய், ஒழுங்கா வணக்கம் சொல்ல வரியா இல்லையா? இல்லைங்க, அது வேணாங்க. வணக்கம். வணக்கம். ஐயா, என்னையே அடிக்கிறீங்க? நீ சொன்னதுனால தானே வாயாலேயே வணக்கம் சொல்றான். கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ல சொல்றா. காலங்காத்தாலேயே என்ன அடி வாங்க வச்சிட்டியா ஐயா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லியா? கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்றானா இல்ல பஞ்சாயத்தை கூட்டி உண்டு இல்லன்னு பண்ணவா? கேள்றா. நான் வணக்கம் சொல்லுவேன், ஆனா நான் வணக்கம் சொன்னேன்னு அப்புறம் என்னை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது. சொல்றா.
வணக்கம். டேய் அங்க பாருடா பிரசிடண்ட் ஐயா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாரு. ஐயோ யோ என்னையா நடந்தது? பிரசிடண்ட் ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறாரு. அது ஒண்ணு இல்ல, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய் பாத்தியாடா, நம்ம காதுலயே இவன் பூ சுத்துறான். இதுல ஏதோ விவகாரம் இருக்கு போல இருக்கு. நான் கேட்டுட்டு வரேன். டேய் பிரசிடண்ட் ஐயாவுக்கு போட்ட வணக்கத்தை போடுறா பாப்போம். நானும் மயக்கடிச்சு கீழே விழுறேன்னு பாப்போம். போடுறா போடுறா வணக்கத்தை. வேண்டாம் போடுறா வணக்கத்தை. வேண்டாம். போடுறா போடுறா. வணக்கம். ஐயோ வணக்கம். ஏய் காய்குட்டி, இங்க பார், என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. உன் எலுமிச்சம்பழ நேரத்துக்கு ஏத்த மாதிரி கடை கடையா ஏறி இறங்கி அலைஞ்சு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி, நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஏய் இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். போய் இந்த புடவை கட்டிட்டு ஒரு டம்ளர் பாலோட வந்துரு. இந்தா. என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதமா? இன்னைக்கு நம்ம கேலண்டர்ல வியாழக்கிழமை. இந்தா கட்டிட்டு வா. என்னங்கடா அந்த பொம்பளைங்க அவன விரதமா? ஆமா நானும் பாக்குறேன். ஒரு பேனாவை கையில எடுத்துக்க வேண்டியது, ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 48 மண்டலம் 68 மண்டலம் எழுதிட்டே இருக்க வேண்டியதானே? இத பாரு காயத்ரி, இதெல்லாம் வாழ்க்கை கொத்து வராது. இந்த அம்மன் கோயில் விரதம் எல்லாம் அப்புறமா வச்சுக்க. நான் நல்ல மூட்ல வந்திருக்கேன். புடி. உனக்கு நல்ல நாள் தெரியாது, கெட்ட நாள் தெரியாது. பேசாம நம்மன் சாமியை கட்டிட்டு அழுக வேண்டியதானே? உனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கு என் மேல என்ன கோபம்? என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எதா இருந்தாலும் எல்லாம் நாளைக்கு. இப்படிக்கு காய்க்குட்டி. வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா. தம்பி கொஞ்சம் நில்லு. ரொம்ப நன்றிங்க, நீங்க போயிட்டு வாங்க. தம்பி இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுப்பா. ஜமீன்தார் வீடா? அவங்க வீட்டுல தான் வேலை செய்யறேன். வாங்க கூட்டிட்டு போறேன். சரிப்பா. தம்பி சிகரெட் பத்த வைக்கணும், தீப்பெட்டி தான் வாங்கி கூட. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பேட்டையில இருந்து வரேன். பத்த வைக்க வந்திருக்கீங்களா? இங்க யாரும் தீப்பெட்டி தர மாட்டாங்க. என்ன ஊர் அது? ஊருக்கு ஏத்த மாதிரிதான் அந்த பையனா இருக்கான். ஆமாடா தம்பி, ஜமீன் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள அந்த பொண்ணு எப்படி? காயத்ரி அக்காவை கேக்குறீங்க? தங்கம்னா தங்கம், சுத்த தங்கம். ஏன் கேக்குறீங்க? அந்த தங்கத்தை கொஞ்சம் ஒராசி பார்க்கலாமேன்னு தான்.
டேய் யாருடா நீ? ஓ ஜமீன்தார் அம்மாவா? வணக்கம்மா. ஒரிஜினல் ஜமீன்தார் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இங்க டூப்ளிகேட் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் மவுஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய் யார் நீன்னு கேட்டல? என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்னு சொல்றதுக்கு நான் என்ன சூப்பர் ஸ்டாரா? அவர் படம் ரிலீஸ் ஆனா பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாக்குற சாதாரண ஆடியன்ஸ்மா. சரி சரி எமாடி உன் மவனை கொஞ்சம் கூப்பிட. நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கோம். வந்துட்டார நம்ம ஹீரோ. ஏய் யாரா நீ? நானா வில்லம்பா. நீ ஹீரோனா நான் வில்லன் தானே? குரல்லையே தெரியுது. ஆனா அது ஒண்ணு இல்லப்பா. உன் ஹீரோனை வர சொன்னு வச்சுக்க, கதவசனத்தை சுருக்கமா சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்த மேட்டரை முடிச்சு போலான்னு பாக்குறேன். கூப்பிடு. கூப்பிட மாட்டியா? சரி நான் கூப்பிட்டுக்கிறேன். காயத்ரி காயத்ரி என்னங்கடா இது வம்பா போச்சு? யார் வந்தாலும் யாருன்னு கேட்ட என்ன அர்த்தம்? அது சரி யார் வேணாலும் கேட்கலாம். நீ கேட்கலாமா காயத்ரி? அது என்ன செய்கையில பேசுற? ஊமி ஆயிட்டியா இல்ல ஊமி ஆக்கிட்டாங்களா? ஓ வெள்ளிக்கிழமை மௌன விரதம். யார் சித்தியவ? ஏய் என்னடா வேணும்? தம்பி கத்தாத. ஒரு முக்கியமான பர்சனல் மேட்டர். இத பார்த்துட்டு அப்புறம் பேசு. இது பர்சனல் மேட்டர் தானே? ரொம்ப ரொம்ப பர்சனல் மேட்டர் இல்ல? எனக்கும் உன் பொண்டாட்டி காயத்ரிக்கு ரொம்ப நாளா பழக்கம் இருந்துச்சு. பழக்கம் அப்படி இப்படி பழக்கம் இல்ல, எக்கச்சக்கமான பழக்கம். அப்படி ஒரு நெருக்கம். ஏன் இப்ப இத சொல்ல வந்தேன்னா, போன வாரம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இனி இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்க என் வீட்டுல பிரச்சனை வந்துடும்ல. அதனாலதான் இனி இந்த தொடர்பே வேணான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்ல காயத்ரி கரெக்ட் தானே? சரி அதை விடு. இது என்னது? நீயே பாரு. இந்தாப்பா இது உங்க அம்மா போட்ட மோதிரம் மாம. நீ ஆசையை காயத்ரிக்கு போட்ட, காயத்ரி ஆசையை எனக்கு போட்டுச்சு. இது நான் போட்டு போன பிரச்சனை இல்ல. ஆனா திடீர்னு என் புது பொண்டாட்டி என்ன ஏது யார் போட்டதுன்னு கேட்டா தேவையில்லாம வீட்டுல குழப்பம் வரும்ல. எனக்கு வேணாம்ப்பா. இந்தா நீயே வச்சுக்க. அடடா என்ன பிரமாதமா நடிக்கிற உன் பொண்டாட்டி. பேசாம ஆஸ்காருக்கு அனுப்பேன், அவார்டாவது கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டரு இன்னைக்கு காலையில உன் அருமை பொண்டாட்டி எனக்கு கொடுத்தது. படிக்கிற கேளு. ஏய் குட்டி கண்ணா, உனக்கே என் மேல கோபம். என்ன செஞ்சா உன் கோபம் தீரும்? எனக்கு வெக்கமா இருக்கு, நீயே படிச்சுக்கப்பா. அப்பாடா நம்ம சீன் முடிஞ்சது. வரட்டுமா? காய்குட்டி காய்குட்டி, என்னதான் இருந்தாலும் இத்தனை நாளா பழகிட்டு கடைசியில பெரிய பொழுது மனசுக்குள்ள சோகமான மியூசிக் எல்லாம் கேக்குது. உனக்கு கேக்குமே? வரட்டுமா? வில்லன் கொஞ்சம் நில்லுங்க. சித்தி நம்ம தெக்கு தோட்டத்துல இந்த வருஷம் முந்திரி போடலாமா? தெக்கு தோட்டத்துல முந்திரி விளையாதுப்பா. முயற்சி பண்ணி தான் பாப்போமே. நம்ம தோட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதே என்ன? மகேந்திரா அண்ணே போய் சிகரெட் வாங்கிட்டு வா. சிகரெட்டா? என்ன கிண்டலா? நீங்க ஒண்ணும் சிகரெட் குடிக்க மாட்டீங்க. ஏய் சொன்னது சைடா. அண்ணே பேசாம இருங்கண்ணே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பிரதர் நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி அதான்ப்பா, உன் புது பொண்டாட்டி. அவளை பத்தி உனக்கே தெரியாத ரகசியம் நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? என் பொண்டாட்டி பத்தியா? எனக்கு தெரியாதா? அதான்டா தோட்டத்தோட வளத்தை பத்தி இவங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குணத்தை பத்தி இந்த சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரு வாரம் ஒரே வாரம் வாழ்ந்தோடைய குணத்தை பத்தி உனக்கு தெரியும்னா என் பொண்டாட்டியை பத்தி எனக்கு தெரியாத? புள்ளை எப்படின்னு பெத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பரவாயில்ல. கத்துக்கிற பசங்களை பத்தி வாத்தியாருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய பத்தி ஒரு புருஷன் தெரியாம இருந்தான்னா அவன் புருஷனே இல்ல. ஏய்
நான் அவ புருஷன்டா. என்ன புரியுதா? போராஜா, போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. போ. நான் சொல்றேன். சாரி ஜென்டில்மேன், போடா. போடா. கிளம்பிட்டாரு. என்ன பத்த வைக்க போறியா? இங்கெல்லாம் அப்படிதான். புது பட்டிக்கெல்லாம் தீப்பெட்டி கிடைக்காது. உங்க ஊருக்கு போய் நீயே பத்த வச்சுக்கோ. போ தம்பி, சீக்கிரமா போ. இது எனக்கும் காயத்ரிக்கும் நீ எல்லாம் ஒரு பிரபு, எல்லா ஆம்பளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உனக்குள்ளேயும் பூந்துருச்சு பாத்தியா? நேத்து என்னமோ ரொம்ப நியாயமான மாதிரி பேசின. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனே இல்லைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அட அதுலப்பா, ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே நிறுத்து. பேசிட்டு இருக்கேன்ல, இப்ப என்ன வேணும் உனக்கு? இத பார், ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து போட்டோவை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாதிரி ஒட்டி ஒண்ணாக்க முடியாதா? இது என்ன பெரிய உலக விஷயமா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த உலக ஐஸ்வர்யா இருக்கால, அவனும் நீ சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்துட்டுமா? ஐயோ, சரி இப்ப அதை விட. அப்ப அந்த மோதிரம் எங்க அம்மா மோதிரத்தை நான் ஆசை அவளுக்கு போட்டேன். அதே பாரு அவங்க போச்சு. எப்படி பைத்தியக்காரா? காணாம போன மோதிரத்தை கண்டெடுத்தவெல்லாம் காயத்ரியோட தொடர்பு உள்ளவன. ஒரு மோதிரத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்படுறிய, இது என்னடா நியாயம்? நியாயமா தெரியலையா? சரி அதை விடு. ஆனா இந்த லெட்டர் மேட்டர் தான் ரொம்ப உதைக்குது. இப்படி ஒரு லெட்டரை அவ யாருக்கு எப்ப எழுதியிருப்பா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இப்பவே நானும் என்னோட சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி மாறிடுறேன். சொல்லுப்பா. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் புரியல. அப்படி வா வழிக்கு. அப்ப நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே இல்ல? கொஞ்சம் இருங்க. இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இப்ப அதை மீறதுக்கு என்ன அவசியம்? சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு.